It's story time. திருடு போன விலை மதிக்க முடியாத பொருட்கள் எல்லாம் திரும்ப கிடைச்சுதான இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. விந்திய மலையோட மேற்கு பகுதியில் விவர்ண நாடுன்னு ஒரு சின்ன நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேரு பராக்கிரமன். அவர் அந்த நாட்டை நீதி நேர்மை தவறாம ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவரோட ஆட்சியில திருட்டு, கொலை, கொள்ளைன்னு எதுவும் இல்லாம மக்கள் எல்லாரும் ரொம்ப நிம்மதியா இருந்தாங்க. நாட்டுல நடக்கிறது ஒரு சின்ன குற்றமா இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சு முடிக்கிற வரைக்கும் பராக்கிரமனுக்கு வேற எந்த வேலையும் ஓடாது. அந்த நாட்டுல தனஞ்சய் ஆச்சாரியான்னு வில் வித்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு குரு இருந்தாரு. ஒரு பெரிய மாளிகையில மேல் தளத்துல தனஞ்சய் ஆச்சாரியாவும் கீழ்த்தளத்துல அவர்கிட்ட வில்வித்தை கத்துக்கிற மாணவர்களும் தங்கி இருந்தாங்க. சின்ன வயசுல ராஜா பராக்கிரமனே தனஞ்சய் ஆச்சாரியா கிட்ட தான் வில்வித்தை கத்துக்கிட்டாருங்கிறதுனால ஒரு வகையில ராஜாவுக்கும் அவரு குருவா இருந்தாரு. சிறப்பான முறையில ராஜா பராக்கிரமனுக்கு வில்வித்தையை அவரு கத்து கொடுத்திருந்ததுனால பராக்கிரமனோட அப்பா தனஞ்சய் ஆச்சாரியாவுக்கு ஒரு தந்த பெட்டி நிறைய வைரம், வைடூரியம், முத்து, பவளம் இத மாதிரி விலை உயர்ந்த நவரத்தினங்களை கொடுத்திருந்தாரு. ராஜா கொடுத்த பரிசுங்கிறதுனால தனஞ்சய் ஆச்சாரியாவும் அதை ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு வந்தாரு. அந்த நாட்டுல திருட்டு பயம் இல்லைங்கிறதுனால அவரு தன்னோட மாளிகையில ஒரு அறைக்குள்ள அந்த தந்த பெட்டியை வச்சிருந்தாரு. ஒரு தடவை கும்பமேளாவில் கலந்துக்கிறதுக்காக தனஞ்சய் ஆச்சாரியா 2 வாரத்துக்கு வாரணாசி நகரத்துக்கு போயிருந்தாரு. அவரு திரும்ப தன்னோட ஊருக்கு வந்தப்போ அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவரோட மாளிகையில தந்த பெட்டி அப்படியே இருந்துச்சு. ஆனா தந்த பெட்டிக்குள்ள இருந்த விலை மதிக்க முடியாத நவரத்தினங்கள் எல்லாம் திருடு போயிருந்துச்சு. இத முதல்ல ராஜாவோட கவனத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற முடிவோட தனஞ்சய் ஆச்சாரியா அரண்மனைக்கு வந்து பராக்கிரமனை சந்திச்சு நடந்ததை எல்லாத்தையும் சொன்னாரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் விவர்ண நாடுல நடக்கிற முதல் திருட்டுங்கிறதுனால பராக்கிரமனுக்கும் இதை கேள்விப்பட்ட உடனே ரொம்ப கோபம் வந்துடுச்சு. எப்படியாவது இந்த திருடனை கண்டுபிடிச்சு அவனுக்கு தக்க தண்டனை கொடுத்தாதான் இனிமே இத மாதிரியான திருட்டு நடக்காது அப்படின்னு அவரு நினைச்சாரு. விவர்ண நாட்டுல காவல் அதிகாரிகள் பல பேர் இருந்தாலும் இந்த திருட்டை கண்டுபிடிக்கிற பொறுப்பை யாருகிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு ராஜா கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தாரு. தலைநகரத்தோட காவல் பணியில இருந்த சித்தாந்தாங்கிற அதிகாரி தான் திருட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு சரியான ஆளு அப்படின்னு ராஜாவுக்கு தோணுச்சு. உடனே அவரு சித்தாந்தாவை தன்னை வந்து பார்க்க சொன்னாரு. ராஜா சித்தாந்தா கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொல்லி தேவையில்லாம மற்றவங்களோட கவனத்துக்கு இது வராம உடனடியா புலனாய்வு செஞ்சு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. தன்னோட நாட்டுல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியறதுல ராஜாவுக்கு விருப்பமில்ல. 2-3 நாளைக்குள்ள குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதா ராஜாவுக்கு வாக்கு கொடுத்துட்டு தனஞ்சய் ஆச்சாரியாவை கூட்டிக்கிட்டு சித்தாந்தா அவரோட மாளிகைக்கு வந்து சேர்ந்தாரு. ஒரு காவல் அதிகாரியோட சீருடையில இல்லாம சாதாரணமா தனஞ்சய் ஆச்சாரியாவோட நண்பர் மாதிரி சித்தாந்தா அந்த மாளிகைக்கு வந்திருந்தாரு. மாளிகையை சுத்தி எல்லா பக்கமும் நிறைய இடம் விட்டு நடுவுல அந்த மாளிகையை பிரம்மாண்டமான முறையில கட்டி இருந்தாங்க. மாளிகையை சுத்தி இருந்த அந்த இடத்தையும் வீணாக்காம அதுல அழகான தோட்டமும் அமைச்சிருந்தாங்க. அந்த தோட்டத்துக்குள்ள ஒளிஞ்சிருந்து ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் மாளிகைக்குள்ள ஒருத்தர் போக முடியும் அப்படின்னு சித்தாந்தாவுக்கு தோணுச்சு. உங்க மாளிகைக்கு காவல் பணியில யாராவது இருக்காங்களா அப்படின்னு சித்தாந்தா கேட்ட கேள்விக்கு நம்ம நாட்டுல திருட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, அதுவும் இல்லாம குருகுலத்துல திருடுற அளவுக்கு பெரிய பொருட்கள் எதுவும் இருக்காதுங்கிறதுனால இங்க காவல் பணியில நான் யாரையும் நியமிக்கல. ஆனா மாளிகைக்கு காவலா கோம்பை வகை நாய்கள் 2 இருக்கு அப்படின்னு சொன்னாரு. மாளிகைக்குள்ள சித்தாந்தா வரும்போது
கீழ்த்தளத்துல தனஞ்சய் ஆச்சாரியாவோட மாணவர்கள் எல்லாம் வில்வித்தை பயிற்சியில ஈடுபட்டிருந்தாங்க. மொத்தமே ஒரு 15 பேர் தான் இருந்தாங்க. சித்தாந்தா அவங்கள எல்லாம் பார்த்துக்கிட்டே மாளிகையோட மேல் தளத்துல தனஞ்சய் ஆச்சாரியா தங்கி இருந்த இடத்துக்கு வந்தாரு. முதல்ல மாளிகையில இருந்த மற்ற அறைகளை எல்லாம் பார்த்துட்டு கடைசியா தான் தந்த பெட்டி வச்சிருந்த அறைக்கு அவரு வந்தாரு. அறைக்குள்ள இருந்த ஒரு மேஜையில தந்த பெட்டி திறந்தே தான் கிடந்துச்சு. இந்த தந்த பெட்டியை பூட்ட முடியுமா, இதுக்கு சாவி ஏதாவது இருக்கா அப்படின்னு சித்தாந்தா கேட்ட கேள்விக்கு, கலை நயத்தோட இந்த தந்த பெட்டியை செஞ்சிருக்கிறதுனால இதுல பூட்டு போடுற வசதி இல்ல, தந்த பெட்டியோட மூடியில இருக்கிற ஒரு குமிழ அழுத்தினா போதும் பெட்டி திறந்துக்கும் அப்படின்னு சொன்னாரு. சித்தாந்தா தனஞ்சய் ஆச்சாரியா கிட்ட யாரெல்லாம் இந்த பெட்டியை கையாளுவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்னையும் என்னோட மனைவியையும் தவிர வேற யாரும் இந்த பெட்டியை கையாள மாட்டாங்க அப்படின்னு அவரு சொன்னாரு. சித்தாந்தா தந்த பெட்டி இருந்த அந்த அறைய ஒரு தடவை சுத்தி பார்த்தாரு. அந்த அறையில எந்த விதமான ஜன்னலும் இல்ல. அறைக்குள்ள வர்றதுக்கும் வெளியே போறதுக்கும் ஒரே ஒரு கதவு மட்டும்தான் இருந்துச்சு. சித்தாந்தா தனஞ்சய் ஆச்சாரியாவோட மாணவர்கள்கிட்ட நீங்க எல்லாரும் எங்க தூங்குவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, கீழ்த்தளத்துல பயிற்சி எடுக்கிற இடத்திலேயே படுத்து தூங்குவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. கோம்பை நாய்களை உங்கள யார் பராமரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எல்லா மாணவர்களும் அந்த வேலையை சரிசமமா பகிர்ந்துகிட்டு பராமரிக்கிறதா சொன்னாங்க. ஒவ்வொரு நாள் ராத்திரியும் நாய்களை கட்டி போட்டிருப்பீங்களா இல்ல சுதந்திரமா அவிழ்த்து விட்டுடுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, பகல் நேரத்துல மட்டும்தான் நாய்களை கட்டி போட்டிருப்போம், ராத்திரி நேரத்துல நாய்கள் சுதந்திரமா மாளிகையை சுத்தி சுத்தி வரும் அப்படின்னு சொன்னாங்க. என்னைக்காவது ராத்திரி நாய் குலைச்சுதுன்னா உங்கள யாராவது ஒருத்தர் எழுந்திருச்சு போய் என்ன ஏதுன்னு பாப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, எல்லாருமே கண்டிப்பா பாப்போம் அப்படின்னு சொன்னாங்க. தனஞ்சய் ஆச்சாரியா வாரணாசிக்கு போயிருந்த அந்த 15 நாள்ல என்னைக்காவது நாய்கள் இத மாதிரி விடாம குலைச்சுதா அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த 15 நாள்ல என்னைக்குமே நாய் குலைக்கல அப்படின்னு அவருக்கு தெரிய வந்துச்சு. இதுக்கு மேல ஏதாவது கேள்வி கேட்டா அந்த மாணவர்களுக்கு திருட்ட பத்தி ஏதாவது சந்தேகம் வந்துடும் அப்படிங்கறதுனால சித்தாந்தா அதோட நிறுத்திக்கிட்டு மறுபடியும் தனஞ்சய் ஆச்சாரியாவை கூட்டிக்கிட்டு முதல் தளத்துக்கு வந்து சேர்ந்தாரு. அவரு தனஞ்சய் ஆச்சாரியா கிட்ட அடுப்புல விறகு எரிச்ச கறி இருந்தா கொண்டு வர சொல்லி அந்த கறிய மாவு மாதிரி தூளாக்கி அந்த தூளை தந்த பெட்டியோட எல்லா பக்கத்திலையும் படுற மாதிரி வாயால ஊதினாரு. இத செஞ்சு முடிச்சதும் தந்த பெட்டி மேல இருந்த கைரேகைகளை எல்லாத்தையும் அவரு ஒரு பிரதி எடுத்துக்கிட்டாரு. தனஞ்சய் ஆச்சாரியாவையும் அவரோட மனைவியையும் வர சொல்லி அவங்களோட கைரேகை பதிவுகளையும் எடுத்துக்கிட்டு, அவங்க 2 பேர் கைரேகைகளை தவிர தந்த பெட்டி மேல வேற ஏதாவது கைரேகை இருக்கா அப்படின்னு அவரு பார்த்தாரு. இதையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு நாளைக்கு அரண்மனையில பாப்போம் அப்படின்னு தனஞ்சய் ஆச்சாரியா கிட்ட சொல்லி விடை பெற்றுக்கிட்டு சித்தாந்தா அங்கேருந்து கிளம்பினாரு. அடுத்த நாள் அரண்மனைக்கு போன தனஞ்சய் ஆச்சாரியாவுக்கு அங்க ஒரு ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவரோட மாணவன் முகிலவாணனை சித்தாந்தா கைது செஞ்சு அரண்மனைக்கு கூட்டிக்கிட்டு வந்திருந்தாரு. அவரு ராஜா கிட்ட, நான் தனஞ்சய் ஆச்சாரியா வீட்டுக்கு போய் விசாரிச்சப்போ தந்த பெட்டி இருந்த அறைக்கு ஒரே ஒரு கதவு மட்டும்தான் இருந்துச்சு, எந்த ஜன்னலும் இல்ல, அதனால திருட வந்தவன் கண்டிப்பா கதவு வழியாத்தான் வந்திருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன். ஆச்சாரியா வாரணாசிக்கு போயிருந்த இந்த 15 நாள்ல என்னைக்காவது அவரோட நாய்கள் கொலைச்சுதான்னு கேட்டதுக்கு, எந்த ஒரு நாளும் காவலுக்கு இருந்த நாய்கள் கொலைக்கல, அதனால திருடன் வெளியிலேந்து வரல, உள்ள இருக்கிற யாரோ ஒரு மாணவன் தான் திருடி இருக்கான் அப்படிங்கிற முடிவுக்கும் நான் வந்தேன். கரிய தூளாக்கி தந்த பெட்டி மேல போட்டு கைரேகை பதிவுகளை எல்லாம் பிரதி எடுத்து பார்த்தப்போ தனஞ்சய் ஆச்சாரியாவோட கைரேகைகளும் அவரோட மனைவியோட கைரேகைகளும் அதை தவிர புதுசா ஒரு கைரேகையும் அதுல இருந்துச்சு. புதுசா கிடைச்ச கைரேகை தான் திருடனோட கைரேகைங்கிறது உறுதியாயிடுச்சு. அந்த கைரேகைகளை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தப்போ இடது கையில 4 கைவிரலோட ரேகைகள் மட்டும்தான் அங்க பதிவாகி இருந்துச்சு. கட்டை விரலோட ரேகை எங்கேயுமே பதிவாகாம இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லா மாணவர்களையும் வர சொல்லி
அவங்களோட இடது கையை பார்த்தப்போ முகிலவாணனோட இடது கையில மட்டும்தான் கட்டை விரல் இல்ல. வில்வித்தையில ஏற்பட்ட ஒரு விபத்துல அவரோட இடது கை கட்டை விரல் போனதுக்கு அப்புறமா செயற்கையா ஒரு கட்டை விரலை செஞ்சு அவரு மாட்டிக்கிட்டு இருந்தாரு. செயற்கையா செஞ்ச கட்டை விரல்ல எந்த ரேகையும் இல்லைங்கிறதுனால அது எங்கேயும் பதிவாகாம இருந்துச்சுங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. உடனடியா நான் முகிலவாணனை கைது செஞ்சு அவர்கிட்ட விசாரிக்க வேண்டிய முறையில விசாரிச்சப்போ அவரு திருடி இருக்கிறத ஒத்துக்கிட்டாரு. திருடின நவரத்தினங்களை உடனே அந்த மாளிகையை விட்டு எடுத்துக்கிட்டு போனா ஏதாவது சந்தேகம் வந்துடும் அப்படிங்கறதுக்காக மாளிகையோட பின்பக்கத்துல ஒரு இடத்துல குழி தோண்டி புதைச்சு வச்சிருந்ததையும் ஒத்துக்கிட்டாரு. அவரு அடையாளம் காட்டின இடத்திலேந்து எல்லா நவரத்தினங்களையும் நாங்க கைப்பற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி கைப்பற்றின நவரத்தினங்களையும் காட்டினாரு. முகிலவாணனுக்கு 2 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை கிடைச்சுது. ஒரே நாளைக்குள்ள இந்த திருட்டை கண்டுபிடிச்சு திருடு போன பொருட்களையும் மீட்ட சித்தாந்தாவுக்கு ராஜா ஒரு பணமுடிப்பும் பாராட்டு பத்திரமும் கொடுத்தாரு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.